உங்க வீட்டுல பிஞ்சு போன செருப்பு வெளியே இருக்கும், அது உங்களுக்கு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, எங்கேயாச்சும் பூஜை நடந்தா கிளம்பி போயிருவார். எங்க மசூதியில பூஜை நடந்தா கிளம்பி போயிருவார். எங்க மசூதியில இருந்து பாய காணா, சர்ச்சில இருந்து ஃபாதரை காணா, திராவிட இயக்கத்திலிருந்து பெரியாரிஸ்ட காணா. அதனாலதான் கடந்த முறை 2024 பாராளுமன்ற தேர்தலில் சீட்டு மறுக்கப்பட்டு இன்னைக்கு மறுபடியும் அது போன்ற மனிதருக்கெல்லாம் எங்க சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு பிரேமலதா அக்காவும் பேசணுமேனு சேலத்துல எங்க அண்ணன் ரொம்ப நல்லவரு, ஆனா சட்டம் ஒழுங்கு சரியில்லை. எங்க அண்ணன் ரொம்ப நல்லவரு, ஆனா கஞ்சா போதை பொருட்கள் அதிகமாக தெருவில் ஓடுது. எங்க அண்ணன் ரொம்ப நல்லவருன்னு அடுத்து சொல்ல வந்தாங்க, அதுக்குள்ள அவங்க நிறுத்திட்டாங்க. நேற்று சாயங்காலம் பாராளுமன்றத்தில் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைத்து இந்த மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்கள், தாய்மார்களுக்கு எதிராக வாக்களித்து பெண்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் வரக்கூடாதுன்னு நினைத்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரசுக்கும் தருமபுரியில ஒரு தாய்மார் கூட நீங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 20 எம்பி இந்தியாவிலே அதிகப்படுத்தியும் கூட தமிழகத்திற்கு நியாயமாக 41 எம்பிக்கள் 1973 உருவாகி இருக்க வேண்டும். வேண்டாம் என்று சொன்ன ஐயா கருணாநிதி அவர்கள் இன்னைக்கும் அதே 39 இருக்கும். இன்னைக்கு 39 இருந்து 59 உயர்த்த வேண்டும் என்று முடிவு செய்தும் கூட இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா வேண்டான்னு சொல்றார். பாருங்க, அப்பா செய்த அதே தவறு இன்னைக்கு மகனும் திட்டமிட்டு இந்த நேரத்தில் அதே தவற செய்யறாங்க. அதனால திமுக யாராவது வந்து தருமபுரிக்கு மோடி ஐயா எதுவும் செய்யல செய்யலினா உங்க வீட்டுல பிஞ்சு போன செருப்பு வெளியே இருக்கும், அது உங்களுக்கு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பிஞ்சு போன செருப்பை வைத்து என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு தெரியும். அதனால நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்ல விரும்பல. ஆனா முதலமைச்சர் அவர்கள் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தும் கேரளாவுக்கு 5 முறை போயும் கூட தமிழ்நாட்டில் ஒரு நதிநீர் மேலாண்மை பிரச்சனையை முதலமைச்சர் அவர்கள் தீர்க்கவில்லை என்பது புரிந்து கொள்ள வேண்டும். ஏனுங்கம்மா, ஏன் அப்படி பண்றார்? முதலமைச்சரை பொறுத்தவரை விவசாயம்னா என்னன்னே தெரியாது. ஐயா மோடி அவர்களும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒன்றாக இணைந்து பிரச்சாரத்தில் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ஆனா ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரம் தனி, ஸ்டாலின் ஐயாவுடைய பிரச்சாரம் தனி. அதுல இருந்து அந்த கூட்டணி எப்படி இருக்குன்னு ஐயா இன்னைக்கோ நாளைக்கோ பிச்சுக்கிட்டு போக போற கூட்டணி. அந்த கூட்டணி மிக தெளிவா காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு பொருந்தா கூட்டணியை ஃபெவிகால் போட்டு ஒட்டி 2 பேர்த்தையும் ஒன்னா வச்சிருக்கிறாங்க. எந்த நேரத்திலும் கூட அந்த கூட்டணி உடையும் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு, மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், நாங்க திமுகவோட கூட்டணி மட்டும்தான், ஆனா லஞ்சத்துக்கெல்லாம் நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு. கூட்டணியில ஒருத்தர் இப்படியே பேசினா அப்புறம் நாம எதுக்கு மேடை போட்டு பேசணும்?